இன்னைக்கு நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது வீட்ல இருக்க பொருட்களை வச்சு செய்யற ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஃப்ரைடு டோக்லா. இது ஆவியில வேக வைக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான சாய்ஸ் தான் வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 2 உருளைக்கிழங்க மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளிய அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. எலுமிச்சைப்பழ சாறு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துக்காதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டோக்லா செய்யறதுக்கான மாவை ரெடி பண்ணுவோம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1/4 கப் கடலை மாவு, 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மிக்ஸையும் போட்டுடுங்க. கடைசியா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு வயர் விஸ்க் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவை நல்லா கட்டி இல்லாம கிளறி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காமே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாவு வந்துடும். இப்போ அந்த மாவை ஒரு 20 நிமிஷம் போல மூடி வச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு மெட்டல் பிளேட் எடுத்துப்போம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கம்ப்ளீட்டா எல்லா சைடும் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு பட்டர் பேப்பர் இல்லாட்டி வாழை இலை நீங்க எடுத்திருக்கிற பிளேட்டோட ஷேப்க்கு அதை கட் பண்ணி அதுல வச்சிடுங்க. அந்த பட்டர் பேப்பர் மேலேயும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா தடவி விட்டுடுங்க. 20 நிமிஷம் கழிச்சு நம்ம அந்த பேட்டரை திறந்து பார்த்தோம்னா ரவை நல்லா ஊறி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். முதல்ல ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க. ரொம்ப திக்கா இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாவுல 1 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மாவை எண்ணெய் தடவி வச்சிருக்க பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சரிசமமாக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த மாவை வேக வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டையும் அதுல வச்சிடுங்க. இப்போ நம்ம பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாவை ஸ்டாண்டு மேல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்ல 30 நிமிஷம் போல நல்லா வேக விடுங்க. வெந்துச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு நைஃப் இல்லாட்டி ஸ்பூனை வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கிளீனா வந்ததுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நீங்க சைட்ல ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு நைஃப் வச்சு லேசா கீறி விட்டீங்கனாலே கேக் மாதிரி தனியா வந்துடும். ஒரு பெரிய பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த பட்டர் பேப்பரை மெதுவா எடுத்தீங்கனாலே வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நாங்க யூஸ்வலா ரெக்டாங்கிள் ஷேப் தான் கட் பண்ணுவோம். அதுதான் பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா வெந்து இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும். கடைசியா ஒரு சூடான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கோங்க. லாஸ்டா 2-3 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருங்க. கடுகு எள்ளு எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற பீசஸ அதுல ஒண்ணா வைங்க. அந்த கடுகும் எள்ளும் அந்த பீசஸோட நல்லா ஒட்டுறதுக்காக லேசா பிரஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அதனால 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ரைடு டோக்லா ரெசிபி ரெடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hope you enjoyed. Thank you for watching.